இருக்கீங்க, அவருடைய பிரச்சாரத்துக்கு சரி, அவருடைய வைகோ போய் பிரச்சாரம் பண்ணாரு. நான் தலைமுறைக்கும் ஸ்டாலினோடு தான் இருப்பேன், கலைஞனுக்கு கொடுத்த ஆதரவு ஸ்டாலினுக்கு கொடுப்பேன், அவருடைய பையனுக்கும் கொடுப்பேன், பேரனுக்கும் கொடுப்பேன். இன்னைக்கு வந்து நாரப்பாய திமுக காரனுக்கு என்னை வற்புறுத்தினாங்கிறாரு. அப்படியே நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். கட்சிக்கு ஆதரவாளர்களை போல எப்பவுமே இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமா, இருந்த என்ன எதுக்காக இந்த செய்தியாளர் சொல்லுங்க. கடந்த காலங்களில் நடந்த விவசாயிகள் போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நாளாக ஜூலை 5ஆம் தேதியை கொண்டாடி வருகிறோம். இந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி உழவர் தின மாநாடாக காரணம்பேட்டை உழவாலயத்தில் நடைபெற உள்ளது. அந்த கூட்டத்தில் 2 அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அர்ஜுன்ராஜ் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். கோரிக்கைகளை கேட்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் அவர்களிடம் வலியுறுத்தி சொல்லி, முதல்வர் விஜய் அவர்களிடம் சொல்லி அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற முகமாகத்தான் இந்த மாநாட்டுக்கு அமைச்சர்களை அழைத்திருக்கிறோம். கடந்த காலங்களிலே கலைஞர்களிடம் பேசித்தான் 7000 கோடி கடன் சலுகை பெற்றோம். அதே போல் அம்மையார் அவர்களிடம் பேசித்தான் இலவச மின்சாரம் பெற்றோம். அதே போல் இந்த ஆண்டு நாங்கள் வைக்கிற கோரிக்கைகளை அமைச்சர்கள் மூலமாக மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொள்ளத்தான் இந்த மாநாட்டில் ஏற்பாடாகி இருக்கிறது. அதை கொண்டுதான் இந்த மாநாடு நடக்கிறோம். இந்த மாநாட்டில் உள்ள கோரிக்கைகள்: விவசாய விளைபொருட்களுக்கு விலை நிர்ணயம் கிடைக்க வேண்டும். விலை நிர்ணயம் இல்லாத காரணத்தால் தான் விவசாயிகள் கடன்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே கடன்கள் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். அதிலே பலவிதமான குழப்ப நிலைகள், தவணை முறையில் அறிவிப்பது, கடன் தள்ளுபடி அறிவிப்பது, இதெல்லாம் குழப்ப நிலை விவசாயிகளை விரக்தியடையவும் வேதனையடையவும் போராடவும் தூண்டுகிறது. எனவே முதல்வர் விஜய் அவர்கள், நான் மீண்டும் இன்னொரு பிறப்பெடுத்தால் விவசாயிகளாகத்தான் பிறப்பேன் என்று சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் உள்ளதாக நினைத்து, அதிகாரியுடைய பேச்சுக்கு அதிகாரிகள் பொருளாதார நெருக்கடி என்று சொல்வதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று முழுமையான கடனை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விளைபொருளுக்கு எனவே முழுமையான கடன் ரத்து செய்ய வேண்டும். மேலும் வங்கிகளில் விவசாயிகள் பெற்றுள்ள அனைத்து கடன்களையும், விவசாயத்துக்காக எதுக்காக பெற்றிருந்தாலும் சரி, டிராக்டர், கோழிப்பண்ணை, எந்த ப்ரொபாசலுக்காக விவசாயிகள் பெற்றிருந்தாலும் அந்த கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்காத, உடல் நலத்திற்கு உகந்ததான கள் இறக்க அனுமதி கொடுக்க வேண்டும். வேளாண் துறையில் தரமான விதைகள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனாம் நிலங்களை விவசாயிகளை வெளியேற்றுகின்ற நடவடிக்கை தொடராமல் ஆண்டாண்டு காலமாக அனுபவித்து வருகின்ற விவசாயிகளுக்கே பட்டா வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த மாநாட்டில் வைக்கின்றிருக்கிறோம். எரிவாயு குழாயானாலும் ஆயில் எண்ணெய் குழாயானாலும் அதை விளைநிலங்களிலே பதிக்காமல் சாலையோரங்களிலே புறம்போக்கு நிலங்களிலே பதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறோம். அதே போல் ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். பிஏபி ஆண்டுதோறும் தண்ணீர் குறைந்து வருகின்ற காரணத்தால் ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். ஏற்கனவே எடப்பாடியார் உள்ள ஆட்சியிலே 4 முறை கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இவர்களும் ஒரு வல்லுநர் குழுவை அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி எடுக்க வேண்டும் என்ற போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்த இருக்கிறோம். இப்போ அதாவது ஆல்ரெடி அவர் வந்து கால அவகாசம் கேட்டார் இல்லைங்க, மொத்த விஷயத்துக்குமே நான் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிக்கு ஒரு கால அவகாசம் கேட்டார். அதில் வந்து மகளிர் உரிமை தொகையும் இருக்குது, விவசாயிகளுடைய கடன் பிரச்சனைகளும் இருக்குது. இப்போ 50% சொன்னார், இப்போ 5% சொன்னார். இப்போ இருப்பினுமே ப்ராசஸில் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் மேலும் வந்து இப்போ யாரப்பா இவர் அவசரமாக கடன் நிவாரணம் கேட்டோமா, உடனே அறிவின்னு சொன்னோமா? பொறுமையாக இன்னும் 6 மாதம் கழித்து கூட தேர்தல் வாக்குறுதிப்படி முழுமையான கடன் ரத்து செய்திருந்தால் விவசாயிகள் வரவேற்பார்கள், பாராட்டுவார்கள். ஆனால் எல்லாவித குழப்பத்தையும் செய்த காரணத்தால் விவசாயிகள் இன்றைக்கு போராடுகின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே அதிகாரிகளுடைய பேச்சை கேட்காமல், பொருளாதார நெருக்கடி என்று காரணம் கூறாமல் விவசாயிகளுடைய கோரிக்கைகளை முதல்வர் அவர்கள் நேரடியாக கவனித்து அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் தான் இந்த மாநாட்டின் மூலமாக வைக்கின்றது. நீங்கள் பாஜகவுடைய ஆதரவாளரான ஒரு கட்சி நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க. இப்போ ஆளுங்கட்சி அமைச்சர்களை அழைக்கிறதுக்கான நோக்கம் என்னவோ எடுத்துக்கிறேன். அதாவது பாஜக ஆதரவாளர், எடப்பாடியார் ஆதரவாளர், கலைஞர் ஆதரவாளர் என்பதை விட இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால், விவசாயிக்கு ஒரு கஷ்டம் என்றால், விவசாயிக்கு ஒரு
கேடு நடக்கிறது என்றால், அநியாயம் நடக்கிறது என்றால் யார் எடப்பாடியாட்டும் பிஜேபியிடம் போய் சொல்ல முடியுமா? இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களை அணுகினால்தான் விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கும், விவசாயியுடைய கஷ்டத்தை தீர்க்க முடியும் என்கிற அடிப்படையிலே தான் இந்த அமைச்சர்களை வர வைத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் உழவர் உழைப்பாளர் கட்சி தான். அண்ணாமலைக்கும் எனக்கும் உண்டான தொடர்பு திருவண்ணாமலைக்கும் பழனிமலைக்கும் உண்டான தொடர்பு தான். வைகோ போய் பிரச்சாரம் பண்ணாரு, நான் தலைமுறைக்கும் ஸ்டாலினோடு தான் இருப்பேன், கலைஞனுக்கு கொடுத்த ஆதரவு ஸ்டாலினுக்கு கொடுப்பேன், அவருடைய பையனுக்கும் கொடுப்பேன், பேரனுக்கு கொடுப்பேன். இன்னைக்கு வந்து நாரப்பாய திமுக காரனுங்க என்னை வற்புறுத்தினாங்கிறாரு. அப்படியே நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்ல வர்றது பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய போக்கு வந்து டிவிக்கு போறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை தான் இப்போ இந்த மாநாடு வந்து. டிவிக்கு போறதுன்னா டிவிக்கு தான் அதிமுக காரர் மாதிரி டிவிக்கு கட்சியில் போய் இணைகிற வேலை எங்களுக்கு கிடையாது. நாங்கள் தனியாக இருக்கிறோம். நாங்கள் உழவர் உழைப்பாளர் கட்சி நாராயணசாமி நாயுடு காலத்திலிருந்து இந்த 52 ஆண்டு காலமாக நாங்கள் நிலையாக இருக்கிறோம். விவசாயிகளுக்கு நன்மை தேடுவதற்காக கலைஞரோட போயிருக்கோம், ஜெயலலிதாவோட போயிருக்கோம், எம்ஜிஆர் கூடவே போயிருக்கேன். எம்ஜிஆர் கூட நான் 3 முறை பயணம் செய்திருக்கேன் அவருடைய காரில். எதுக்காக? எனக்கு லைசன்ஸ் வாங்கவா? கலைஞர் ஒரு முறை கேட்டாராம், என்னப்பா செல்லமுத்து வரேன், கடன் நிவாரணம்ங்கிறேன், மின்சார கட்டணம்ங்கிறேன், ஒரு வார்த்தை அவனுக்குன்னு ஒன்றும் கேட்கலையேன்னு கலைஞர் மனசார சொன்னார். அதுபோல் எங்களுக்கென்று இந்த கட்சி இல்லை, எங்கள் சுயநலத்துக்காக நாங்கள் இல்லை. நாங்கள் ஒவ்வொருத்தரும் பர்சனல் ஓட்டுக்கு ஒவ்வொருத்தரும் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது விவசாயிகளுக்கு நல்லது நடக்க வேண்டும், அவர்களுக்காக உழைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் செயல்படுகிறோம். ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாடு எப்பவுமே இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமா, ஏன் இருந்த என்ன தப்பு? இல்ல டிவிக்கே ஆதரவு, டிஎம்கே ஆதரவு, காங்கிரஸ் ஆதரவு இல்ல. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எத்தனை ஆண்டு கால உறவு? என்னாச்சு? ஒரே ராத்திரி தப்புன்னு போட்டிக்கிட்டு வந்து மந்திரி ஆகலையா? நாங்கள் அப்படியெல்லாம் யாருக்கு துரோகம் பண்ணிட்டு யாரோட இணைஞ்சு உங்களை ஆதரிக்கிறோம், உங்களை ஒஸ்தரம் சொல்லிட்டு போகல. எங்களை உயர்த்தீரும் சொல்லிட்டு ஏமாற்றப்பட்டிருக்கிறோமே தவிர நாங்கள் யாரையும் ஏமாற்றல, யாருக்காகவும் நாங்கள் போகல. இந்த மாநாட்டுக்கு மூலமும் கோரிக்கை நிறைவேறும் நம்புறீங்களா? நம்பிக்கை தானே வாழ்க்கை. அப்படி இத்தனை பேர் அதிமுக இருந்து ஓடுறாங்களே, நம்பிக்கையோடு தானே போறாங்க. சரி, இப்போ அரசியல் சூழ்நிலை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல் சூழ்நிலை விஜய் கட்சியுடைய தலைவர் கூட சந்திக்காம அவர்களுடைய செயலாளர்கள் பொதுச் செயலாளர்களை சந்திச்சு இணைக்கக்கூடிய நிலை முன்னாள் அமைச்சர்களுக்கு வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது.